Hello students, இன்னைக்கு previous year question discussionல gravitation chapter third part of the session பார்க்க போறோம். So first time இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதோட previous வீடியோ பார்க்குறதுக்கு descriptionல link கொடுத்திருக்கேன். So அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அப்போதான் இது ஈஸியா இருக்கும். So இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா first one gravitation potential energy and then work done to project a body to a height from the surface of the earth. So இது ரெண்டுலையுமே எப்படி ஈக்குவேஷன் எடுக்கணும், எந்த இடத்துல ஷார்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். And then most important, conservation of energy and conservation of angular momentum. So இது based on problems நம்ம பார்க்க போறோம். So இது எல்லாமே பேசிக்ஸ்ல இருந்து டீடைல்டா தான் நம்ம பார்க்க போறோம். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. And also இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. And NEET and JEE Physics சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். First question பார்க்கலாம். A body of mass m is taken from Earth's surface to the height equal to twice the radius. So first diagrammatic approach பண்ணலாம். Let us consider we have Earth and Earth ஓட radius வந்து rன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட மாஸ் வந்து m. ஸோ அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு வந்து லிஃப்ட் பண்றாங்க. ஆனால் அந்த ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, that is twice the radius. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the change in potential energy of the body கேட்குறாங்க. ஸோ இங்கே change in potential energyன்னு சொல்லலாம், ஆர் எல்ஸ் ஒர்க்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த கொஸ்டினை ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிரைவ் டைப், பட் இட் டேக்ஸ் டைம். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் ஒர்க் டன் ஆர் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh by 1 plus h by r. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த சம்மில் நிறைய சம்மில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியலாம், நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹெச்ன்ற இடத்துல ட்வைஸ் த ரேடியஸ் 2r. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். mg ஹெச்ன்ற இடத்துல 2r by 1 plus again ஹெச்ன்ற இடத்துல 2r by r. ஸோ அப்போ r கேன்சல் ஆயிடும். 1 plus 2 வந்து 3. ஸோ அப்போ 2 by 3 mgr. ஸோ இதுதான் நமக்கு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் ஒர்க். ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 by 3 mgr. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இது லாஸ்ட் கொஸ்டினோட அதே பேட்டர்ன் தான். The work done to raise a mass m from the surface of the earth to a height h which is equal to radius of the earth. So அதே மாதிரி diagrammatic approach பண்ணலாம். So let us consider earth இருக்கு and அதோட radius வந்து r. Surface of the earthல இருந்து ஒரு object lift பண்றாங்க to the height h and then h வந்து equal to the radius னு கொடுத்துட்டாங்க. So இப்போ அவங்க கேட்கறது work done. So you can use the same formula. Work done is equal to mg h by 1 plus h by r. ஓகே, ஸோ இங்கே ஹெச்ன்ற இடத்துல ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ mgr by 1 plus again ஹெச்ன்ற இடத்துல r by r. ஸோ r கேன்சல் ஆயிடுச்சுன்னா it will be 1. ஸோ 1 plus 1 வந்து 2. ஸோ பேலன்ஸ் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு mgr by 2. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 4 இஸ் அ ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். A particle is released from height s from the surface of the earth. So நம்ம earth எடுத்துக்கலாம். earthோட radius வந்து r and from the surface of the earth ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க, ஒரு particular height, அந்த ஹைட்டும் கொடுத்துட்டாங்க sன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து அந்த பார்ட்டிக்கலை ரிலீஸ் பண்றாங்க. அப்போ initial velocity goes to 0. Okay, so next என்ன சொல்றாங்கன்னா at a certain height its kinetic energy is 3 times the potential energy. So ஒரு particular heightனு சொல்லியிருக்காங்க, அந்த height என்னன்னு தெரியாது. அந்த இடத்துல கைனெட்டிக் எனர்ஜி 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜின்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the height from the surface of the earth and speed of the particle. ஸோ அந்த ஹைட் என்ன, ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் பண்ணலாம். எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் அப்ரோச் பண்ண போகிறோம். தட் இஸ் டோட்டல் எனர்ஜி சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ப்ளஸ் கைனெட்டிக் அண்ட் ஆல்சோ டோட்டல் எனர்ஜி வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட், தட் இஸ் கன்சர்வ். ஸோ இந்த பொசிஷனை ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் அண்ட் கைனெட்டிக்னு சொல்லிட்டோம். அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்கலாம் mgh. ஸோ ஹெச்சுக்கு பதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட் வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, நான் எஸ்ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி என்னது 0. நான் ஏன் டைரக்டாக 0ன்னு சொன்னோன்னா கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்துட்டு ½mv². பட் அந்த இடத்துல வெலாசிட்டி நமக்கு என்னன்னா 0. ஸோ வெலாசிட்டி 0ன்றனால கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டோட்டல் எனர்ஜி வந்து mgs. ஸோ அப்போ இதே டோட்டல் எனர்ஜி தான் எல்லா இடத்துலையுமே மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கலாம்.
அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் ஹைட், இந்த ஹைட் எடுத்துக்கிறேன், இந்த ஹைட்ல அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, கைனெட்டிக் எனர்ஜி இஸ் 3 times the potential energy. ஸோ எடுத்துக்கலாம், கைனெட்டிக் எனர்ஜி இஸ் 3 times the potential energy. அண்ட் இந்த பொசிஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட், கன்சர்வ்டாக தான் இருக்கும். ஸோ அதான் யூஸ் பண்ணியே நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் பிளஸ் கைனட்டிக். ஓகே, ஸோ இங்கே டோட்டல் எனர்ஜி கன்சர்வ் அதேவா தான் இருக்கும். ஸோ mgs அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து mg, ஹைட் வந்து ஹெச்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். பிளஸ் கைனட்டிக் எனர்ஜி நமக்கு தெரியாது, பட் நமக்கு கைனட்டிக் எனர்ஜிக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு, தட் இஸ் 3 times த பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போ அப்படிங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். 3 times அங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது, mgh தானே எடுத்தோம். ஸோ டைரக்டா mghன்னு எடுத்துடலாம். நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 times mgh. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வந்துரும்னா 4mgh, that is equal to mgs. So mg will get cancelled. So balance hன்றது நமக்கு என்னது, s/4. ஸோ அந்த ஹைட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்னது s/4. சிம்பிள். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகளும் கேட்குறாங்க. அந்த இடத்துல ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஒன்று எனர்ஜிஸ் யூஸ் பண்ணியே நம்ம அப்ரோச் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கலாம். எப்படின்னா இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி 0, இந்த இடத்துல நான் வெலாசிட்டி v கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து s. ஸோ இந்த பார்ட் வந்து s/4னா பேலன்ஸ் இந்த பார்ட் என்ன வரும், 3s/4 வரும். ஸோ நான் டேரெக்டாக சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து s, அதில் மைனஸ் s/4 பண்ணி பாருங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3s/4. ஓகே, ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து s/4. ஸோ அப்போ வெலாசிட்டி அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு, இதை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் v² minus u² equal to 2as. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்க வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் வெலாசிட்டி v² மைனஸ் u என்னது 0 தானே, அப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 2. a வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஸோ g, sன்றது தான் நமக்கு டிஸ்டன்ஸ், அது வந்து 3s/4. ஓகே, ஸோ v² is equal to, ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா இது 1, இது வந்து 2, அப்போ 3gs/2. ஸோ v is equal to root of 3s/2. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் s/4, அண்ட் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், root of 3s/2. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் 2 is the right answer. அடுத்த question, at what height from the surface of the earth the gravitation potential and the value of g are minus 5.4 into 10⁻⁷ joule per kg square and 6 meter per second square respectively. Okay, so நம்ம earth எடுத்துக்கலாம். நான் earthோட radius வந்து r, and earthோட surfaceல இருந்து ஒரு particular height எடுக்கிறாங்க, அது வந்து h. and இந்த இடத்துல potential and g ரெண்டுத்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க கேட்குறது என்னன்னா இந்த ஹைட் என்ன. ஸோ ரொம்ப சிம்பிள், கிராவிடேஷன் பொட்டென்ஷியலுக்கு ஜென்ரல் ஃபார்முலா v is equal to minus g m/r. இங்க rன்றது டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸை ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த்லேருந்து தான் எடுக்கணும். ஸோ இது வந்து ரேடியஸ் r அண்ட் இது வந்து ஹைட். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து r plus h. கரெக்டா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் r plus h. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு g வேணும். ஸோ அட் அ பர்டிகுலர் ஹைட்டுக்கு ஜிக்கு நமக்கு செப்பரேட்டாக ஃபார்முலா இருக்குது, இது லாஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்தோம். பட் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஜென்ரல் ஃபார்முலா எடுத்துக்கலாம். g is equal to g m/r². அங்கே rன்றது டிஸ்டன்ஸ், எகெயின் ஃப்ரம் த சென்டர்லேருந்து எடுக்கணும். அப்போ r plus h the whole square. ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் நமக்கு gm கேன்சல் ஆயிரும், r plus h அண்ட் இந்த ஸ்கொயரில் ஒரு இது கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இது மேலே போச்சுன்னா v/g is equal to minus of r plus h. ஓகே, ஸோ இப்போ vன்றது என்னது, minus 5.4 into 10⁻⁷ by gன்ற இடத்துல வந்து 6 இருக்கு, that is equal to minus of r plus h. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம், இது கேன்சல் பண்ணணும், இது வந்து 1 அண்ட் இது வந்து 0.9. ஓகே, ஸோ இப்போ ரீஃபார்ம் பண்ணலாம். அப்போ 9 into 10⁻⁶ is equal to rன்றது ரேடியஸ் ஆஃப் த எர்த், அது வந்து 6400 கிலோமீட்டரா. அப்போ 6400 கிலோ வந்து 10⁻3ன்னு எடுத்துடலாம், பிளஸ் h. ஓகே, ஸோ இங்கே பவர் 6ல கொண்டு வந்துடலாம். அப்போ 6.4 into 10⁻⁶
plus h. Okay, that is equal to 9 into 10 power 6. So the opposite la pochu appadina 9 minus 6.4 into 10 power 6, that is equal to height. So 9 minus 6.4. So that value என்ன கிடைக்கும்னா 2.6 into 10 power 6 is equal to height. So அப்போ வந்து கிலோமீட்டர்ல தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ கிலோமீட்டர் எழுதலாம். So அப்போ 2600 into 10 power 3 மீட்டர்னு வரும். அதாவது height is equal to 2600 kilometer. Okay. So அப்போ option பார்க்கலாம். Option D is the right answer. The question பார்க்கலாம். Infinite number of bodies, each of mass 2 kg, are situated on x-axis at a distance 1 meter, 2 meter, 4 meter, 8 meter respectively from the origin. Okay. So let us consider positive x-axis இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். Okay. So originல இருந்து நம்ம பார்க்க போறோம். So originல இருந்து ஒரு particular distance 1 meter, 2 meter and then 4 meter and 8 meter. இந்த மாதிரி infinite series போயிட்டே இருக்கு. இந்த ஒவ்வொரு இடத்துலயும் 2 kg mass வந்து வச்சிருக்காங்க. So இங்கேயும் 2 kg, 2 kg, 2 kg and then இங்கேயும் 2 kg. Okay. So இப்போ அவங்க கேட்கறது என்னன்னா the resulting gravitation potential due to the system at the origin. Originல experience பண்ற potential வந்து கேட்குறாங்க. So formula எடுக்கலாம். That is V is equal to minus gm by r. இதுதான் general formula. So உனக்கு எழுதலாம். That is V is equal to minus g. M இந்த இடத்துல வந்து mass 2 kg. So 2. From the originல இருந்து தான் பார்க்கணும். So distance வந்து 1. கரெக்டா 1. Again minus g. Again mass வந்து 2. So distance 0ல இருந்து 2. So by 2. Again minus g. Again mass வந்து 2. Distance வந்து பார்க்கலாம். 0ல இருந்து 4. 4. So இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கு. கரெக்டா? So இங்க எதெல்லாம் காமனா இருக்கு? minus g common, 2 common. பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். 1 plus 1 by 2 plus நமக்கு 1 by 4. So இது infinite series போயிட்டே இருக்கு. So இது என்ன மெத்தட் அப்படின்னா GP மெத்தட், that is geometric propagation. So GP மெத்தடோட ஃபார்முலா என்னன்னா GP is equal to A by 1 minus R. So இங்க Aன்றது first term, Rன்றது common difference. So அப்போ எப்படி எழுதுனானா minus 2G. So first term வந்து 1 by 1 minus Rன்றது common difference. So common difference எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1ல half தான் 1 by 2. Again 1 by 2ல half தான் 1 by 4. அப்போ common difference 1 by 2. Okay. அப்போ calculate பண்ணோம்னா minus 2G into 1 by 1 by 2. So இந்த 2 வந்து numeratorக்கு போயிரும். அப்போ minus 4G. Okay. அப்போ option பார்க்கலாம். Option D is the right answer. அடுத்த theory question. The kinetic energy of a planet in elliptical orbit around the sun at the position ABC and அந்த இடத்துல இருக்க kinetic energy relation கேட்குறாங்க. So kinetic energy பார்க்கணும்னா நமக்கு velocity பார்க்கணும், because kinetic energy is equal to half mv square. And planet வந்து elliptically move ஆகுது, and also இந்த இடத்துல angular momentum conserved இருக்கும், that is L is equal to mvr. So எனக்கு எந்த இடத்துல distance கம்மியா இருக்கோ அந்த இடத்துல velocity வந்து அதிகமா இருக்கும், and vice versa. So அப்போ இருக்கிறதே எதோட distance கம்மின்னு பாருங்க, position A to S. இந்த distance தான் ரொம்ப ரொம்ப கம்மி, and இந்த இடத்துல தான் velocity அதிகம். அப்போ எந்த இடத்துல velocity minimumனு பார்க்கலாம். So distance எதுக்கு அதிகமா இருக்கு? S to C. இந்த இடத்துல தான் distance வந்து அதிகமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் velocity இருக்கிறதுலே கம்மி. So அப்போ maximum பார்த்தோம்னா point A சொல்லலாம், minimum பார்த்தோம்னா point C சொல்லலாம். அப்போ B வந்து ஆவரேஜா இருக்கும். அப்போ ரிலேஷன் எழுதலாம், velocity of A is greater than velocity of the B and greater than velocity of the C. So velocity na with respect to that kinetic energy பார்க்கலாம். அப்போ kinetic energy of A is greater than kinetic energy of B, which is greater than kinetic energy of C. So அப்போ option பார்க்கலாம். Option 2 is the right answer. அடுத்த question. A satellite of mass m orbiting the earth at the height h from the surface. The total energy of a satellite in terms of G0 கேட்குறாங்க. So let us consider you have earth, and earth ஓட radius வந்து r. And earthல இருந்து ஒரு particular distance, that is ஒரு heightல வந்து ஒரு satellite வச்சிருக்காங்க, and அந்த satellite ஓட total energy கேட்குறாங்க. Okay. So first அந்த satellite ஓட potential energy கண்டுபிடிக்கலாம். Potential energy general formula என்னது? That is minus G m1 m2 by r. Okay. So with respect to planet and satellite எடுக்கலாம். Planet ஓட mass வந்து m, satellite ஓடது small m. Substitute பண்ணலாம். That is minus G capital M small m by distance பார்க்கலாம். Distance வந்து from the centerல இருந்து எடுக்கணும். கரெக்டா? அப்போ radius plus height. Okay. So இது relation number 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த satellite ஓட potential energy கண்டுபிடிச்சிட்டோம்.
கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். பட் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா யூ ஹேவ் டு கோ இன் த ஃபார்ம் ஆஃப் டெரிவேஷன். ஸோ டிரைவ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஷார்ட் ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் டு கைனடிக் எனர்ஜி இஸ் டு டோட்டல் எனர்ஜி. தட் இஸ் -2 is to 1 is to -1. ஸோ எங்கெல்லாம் எனர்ஜியோட ரிலேஷன் வருதோ அந்த இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள் தான். சப்போஸ் இது உங்களுக்கு தெரியல நோட் பண்ணிக்கோங்க, நிறைய சம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு பொட்டென்ஷியல் அண்ட் கைனடிக்கோட ரிலேஷன் தெரியணும். ஸோ பொட்டென்ஷியல் பை கைனடிக் இஸ் ஈக்குவல் டு -2/1. ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி பார்க்கணும். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -1/2 பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜிக்கான ரிலேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். தட் இஸ் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டென்ஷியல் அண்ட் கைனடிக். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி PE அப்படியே இருக்கட்டும். கைனடிக் எனர்ஜின்ற இடத்துல -1/2 பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 2 - 1 1. ஸோ 1/2 பொட்டென்ஷியல் எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதுதான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். -GMM/R+H. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு டோட்டல் எனர்ஜி. பட் ஆப்ஷன்ல இது கிடையாது. அப்போ எப்படி ரீஃபார்ம் பண்ணணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஜியில் இருக்கு. நமக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி G இஸ் ஈக்குவல் டு GM/R² நம்ம படிச்சிருப்போம். இந்த R இங்க போயிடுச்சு அப்படின்னா GR² இஸ் ஈக்குவல் டு GM. ஸோ GM எங்க வருதோ அந்த இடத்துல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -1/2. GMன்ற இடத்துல GR² M/R+H. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம். -1/2 mGR², தட் இஸ் G வந்து இங்க G0ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம G0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ G0R²/R+H. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். -1/2 mGR²/R+H. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் JEE சம்பந்தமா ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் FB பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.